இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலே நான் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தேன். யாராச்சும் நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கலாம். இல்லை ஏதாச்சும் இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வந்திருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. யூடியூப்பில் எக்கச்சக்கமான வேறு வீடியோ இருக்குது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன ப்ரோ இந்த வீடியோ எங்கள் உயிரே போகிற லெவலுக்கு அப்படி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த சம்பவங்க அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நடக்கப்பட்ட அந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவம் தான். அதை இப்போ நான் உங்ககிட்ட ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த சம்பவத்தை என்கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலிமா அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட பெண்மணியை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை உட்காந்து நான் ரீட் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நடந்துச்சு, அதுதான் உண்மை. அதனால தான் ஸ்டார்டிங்கு இப்போவே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள்லாம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா மேபி இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் இதயமே நொறுங்குற லெவலுக்கு உங்களுக்கு மனதளவில் ஒரு பெரிய வலி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஸ்டார்டிங்கே இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துருக்கேங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் தினம் புதிய அமானுஷ்யமான உண்மை பேய் சம்பவம் கூட நான் மட்டும் உங்களை மீட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் மட்டும் கொடுத்து வச்சுருங்க. டெய்லி நம்ம அந்த மாதிரி உட்காந்து மீட் பண்ணலாங்க. அண்ட் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வள்ளியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடக்கப்பட்ட சம்பவம் தாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்மணியோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேவதி. ஆனால் அவங்களுடைய ஏஜை இப்போ மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு திருமணம் ஆகிற ஏஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். இவங்களுடைய குடும்பம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்து கூட தான் அந்த அக்காவும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எங்கன்னா வள்ளியூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து திருச்செந்தூர் கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிற வழியில் இன்பிட்வீன் ஒரு 25 கிலோமீட்டர் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுடைய ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேமிலியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புவர் ஃபேமிலி தான். இந்த அக்கா, இவங்களுக்கு ஒரு தம்பி. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருந்திருக்காங்க காலேஜில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்காங்க. பட் கொஞ்சம் ஒரு சில வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் முதிர்ந்ததுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்த படிக்கையாதாங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்மணி தான் இந்த ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணிங்க. ஸோ இவங்க இப்போ என்னென்னா, இவங்களுக்கு நிறைய குறிக்கோள் இருக்குது. என்னென்னா, தம்பியை நல்லா படிக்க வைக்கணும், நம்ம ஸ்டேட்டஸில் நல்ல இடத்துக்கு மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி குறிக்கோள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி டக்குன்னு பக்கத்தில் ஒரு பெரிய ஊர்னு பார்த்தா வள்ளியூர் தாங்க பெரிய ஊர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. அதுவும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான கம்பெனிங்க, ஃபினான்ஸ் கம்பெனி. அங்கே கிடச்சதுக்கப்புறம் நல்ல சேலரியும் கொடுத்துருக்காங்க. சரி சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுதுங்க. நல்லா போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அக்கா ஒரு நல்ல அந்த ஊர்லேயே ஒரு நல்ல சேலரி வாங்குற லெவலில் ஒரு பொண்ணாக வளர்ந்துட்டாங்க. இப்போ உங்கள் தம்பியும் இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் மொத்த குடும்பத்தையுமே இந்த அக்கா தாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குங்க. அன்டில் அன்னைக்கு அந்த ஒரு நாள் வர வரைக்கும் தான். அப்படி என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த அக்காவுடைய கம்பெனி எப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால இந்த கேஷ் என்றதுலேருந்து ஏ டு செட்டுங்க. அதாவது இந்த கம்பெனியில் தலைவர்னு ஒரு முதலாளி இருப்பார் பார்த்தீங்களா, டேரக்டர். அவருக்கு அடுத்தபடியாக அந்த கம்பெனியில் எல்லாமே இந்த அக்கா தான் பொறுப்பாக பண்ணுறாங்க. ஈவன் தோ அந்த கேஷ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அதை ரிட்டர்ன் கொடுக்குறதா இருக்கட்டும், வாங்குறது வைக்கிறது கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்க எல்லா வேலையுமே இழுத்து போட்டு இந்த அக்கா தான் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த அக்காவுக்கு அவ்வளோ சேலரியுமே கொடுக்குறாங்களாங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன இருக்குது, திடீர்னு ஒரு நாள் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்களாங்க. அவர் கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த மீட்டிங் வைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மீட்டிங் அவங்க முடிகிற டைம்லேருந்து தாண்டிடுச்சு. இவங்க டெய்லி ஊருக்கு எப்படி போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய 2 வீலர் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் தான் போயிட்டு வருவாங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊருக்கு பஸ் வசதி கிடையாது. அதாவது டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் போனால் போகலாம். ஆனால் அவங்க ஊர் எப்படின்னா, அந்த திருச்செந்தூர் ரோட்டில் மெயின் ரோட்டில் இங்கேருந்து வள்ளியூர்லேருந்து கிளம்பி போகிறாங்கன்னா ஒரு 17-18 கிலோமீட்டரில் ஒரு மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மண் ரோடு போகுங்க. அந்த மண் ரோட்டுக்குள்ளே ஒரு 7 கிலோமீட்டரோ 8 கிலோமீட்டர் நம்ம போகணும். அப்படி போனால் தான் இவங்களுடைய அந்த ஒரு சின்ன கிராமம் இருக்குது. நல்ல சுற்றி ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்க ஒரு தோட்டம் மாதிரி இருக்க ஒரு ஏரியாக்குள்ளே தான் இவங்களுடைய கிராமம் இருந்துட்டு இருக்குதுங்க. மொத்தமே என்ற லெவலுக்கு தான் மக்களும் இருப்பாங்க, என்ற லெவலுக்கு தான் வீடுகளும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு 2 தெரு அந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஊராக இருந்துட்டு இருக்குங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருந்து இந்த லெவலுக்கு அந்த அக்கா வளர்ந்து வந்திருக்காங்க. டெய்லி ஸ்கூட்டியில் தான் போயிட்டு வரதா வழக்கமாக வச்சுருக்காங்களாங்க. ஈவினிங்கில் ஒரு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே பைக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்களாங்க. ஏன்னா
ஏன்னா வந்துட்டு மெயின் ரோடு வேறு நல்லாயிருக்கும், அந்த மண் ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அந்த அக்கா ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு போய் பழகியிருக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் மீட்டிங் போட்டிருக்காங்களாங்க. என்ன மீட்டிங்னா வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம வந்துட்டு புது புது கஸ்டமர்ஸை பிடிக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ண மாதிரி இல்லாமல் மீட்டிங் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஷெட்யூல் வந்துட்டு மாறி டைம் அதிகமாகிடுச்சுங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு முடிக்க வேண்டிய மீட்டிங் மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் பண்ணதே அவங்க வந்துட்டு ஒரு 6:45 7 மணிக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த அக்கா வந்துட்டு எதுவுமே போயிட்டு பேச முடியாதுங்க. ஏன்னா இவங்க ஒரு முக்கியமான பெரிய பொறுப்பில் இருக்கும்போது அவங்க தான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். அப்படிங்கிறனால அந்த அக்கா எதுவுமே பேச முடியாது இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களும் சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6:45க்குலாம் வந்துட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆகி மீட்டிங் எப்போ முடிஞ்சிருக்குன்னா வந்துட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8:45 9 மணிக்கெலாம் மீட்டிங் முடிஞ்ச கையோட கீழே வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் நடந்திருக்கிறதுனால அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த அக்கா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 9:45ங்க. நார்மலாக 5 மணிக்கு இந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறவங்க இன்றைக்கி 9:45க்கு தான் இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியவே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போதே அவங்களுக்கு ஈஸியாக போக முடிச்சான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு, ஸ்டார்டிங்கே இன்னொரு தடங்கல் வந்திருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த அக்கா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நார்மலாக எப்பவும் போல தான் வெளியே வந்திருக்காங்களாங்க. இவங்க மீட்டிங்கு சேர்ந்தவங்களாம் மற்றவங்களாம் காரில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக பக்கத்தில் இருக்க டீ கடையில் வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்போ அந்த அக்கா ஆஃபீஸ் முன்னாடி இருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் அடிச்சிருக்காங்க. பைக்கு செல்ஃப் மோட்டர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்குது, பைக்கு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பண்ணி பார்த்துருப்பாங்க போல், பேட்டரி ஃபுல்லாக உட்காந்துருச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதை பார்த்த அவங்க ஆஃபீஸ் சேர்ந்த இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேராக வந்துட்டு என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. சார் தெரில சார், பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது, சரிம்மா பைக் இங்கே ஏதாவது ஒரு ஷாப்பில் விட்டு போய் நம்ம பசங்க தூக்கி விட்டுப்பானுங்க, பஸ் இருக்குதாம்மா ஊருக்குன்னு கேட்கும்போது, சார் பஸ் இருக்குது, ஆனால் 7 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் உள்ளே நான் நடந்து போகணும் சார், நைட்டு வேறு ஆயிடுச்சு, இல்லை சார் எப்படி ஸ்டார்ட் ஆகிரு நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பொண்ணால் வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட முடியலையாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது போல். அப்போ வந்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. அந்த பையனை வந்துட்டு சென்டர் ஸ்டாண்டை போட்டுட்டு வந்துட்டு கிக்கர் அடிச்சிருக்கான். 2-3 கிக் அடிக்கும் போதே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பைக் ஸ்டார்ட் ஆகிட்டு, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த நிறுவனத்தோட ஓனர் வராருங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாரு, என்னம்மா எதுவும் பிரச்சனையாமான்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், பைக் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டான், ஸ்டார்ட் ஆகிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிம்மா நீ வந்துட்டு என்ன பண்ணுற, வீட்டுக்கு போயிட்டு குரூப்பில் இல்லாட்டி எனக்கு தனியாக பர்சனலாக வந்துட்டு மெசேஜ் போட்டுரு, நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க. சொன்ன கையோட என்ன இருக்குது, இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பொறுமையாக ஊருக்கு வந்துட்டு ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா, அந்த திருச்செந்தூர் ரோட்டில் இருந்து ரைட்டில் வந்துட்டு ஒரு ரோடு திரும்பும், மண் ரோடு, அது வரைக்கும் நார்மலாக தான் போயிருக்காங்களாங்க. கரெக்டாக அது திரும்புகிற இடம் எப்படி இருக்குன்னா, நல்லா நான் சொல்கிறத பார்த்துக்கோங்க, இப்படி போய்கிட்டு இருக்க ரோடு இப்படி திரும்பும், இப்படி திரும்புகிற இடத்துல இந்த முக்கு இருக்குது பாருங்கள், அந்த திரும்புகிற இடத்துல முக்கில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பக்கமாக கீழே மண் ரோடு இறங்கி போகுதுங்க. ஸோ அப்போ என்ன, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு திருப்பணும். இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி வண்டி வருதா அப்படிங்கிறத, வண்டியில் சைடு மிரர் இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லாவே பார்த்துருக்காங்க. கும் இருட்டாக தான் இருந்திருக்குது, ஒரு வண்டியுமே வரலைங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த அக்கா என்ன பண்ணியிருக்காங்க, வண்டி வரல அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு நேராக டக்குன்னு ரைட்டு திருப்பியிருக்காங்க. திருப்பின அடுத்த செகண்ட் என்ன இருக்குது, இந்த அக்கா காதில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹாரன் சவுண்டுங்க. அந்த ஹாரன் சவுண்டு அப்படியே நெருங்கிக்கிட்டே வந்திருக்குது, சவுண்டு கூடிட்டே இருந்திருக்குது. அந்த அக்கா பொறுமையாக தான் வண்டியை திருப்புறாங்க. சடனாக பார்த்தா பிரேக் அடிச்சு ஸ்கிட் ஆகிற சவுண்டு. பார்த்தா இந்த அக்கா அந்த ரோடை விட்டு கிராஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த அக்கா பக்கத்தில் வந்துட்டு ஒரு பொலிரோ கார் இருக்குது பாருங்கள், மஹிந்திரா பொலிரோ தானே, இல்லை சம்திங் ஒரு பொலிரோ கார், ஓகேங்களா. அந்த பொலிரோ கார் வந்துட்டு ஸ்கிட் அடித்து அப்படி நிற்கிறாங்க. இந்த அக்கா அந்த ரோட்லேருந்து அந்த பக்கம் இறங்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த கார்லேருந்து ஒரு நபர் வந்துட்டு இறங்கி வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா அறிவில்லையாம்மா, கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருப்போம்மா, நீ பாட்டு போய் சேர்ந்துருவேன், நாளைக்கு போலீஸ் கேஸு நாங்கள் அலையிறதாம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு, சீக்கிரம் பார்த்து வீட்டுக்கு போய் சேருமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிட்டு போயிருக்காராங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் வந்துட்டு என்னன்னா, டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம கண்ணாடியில் பார்த்தோம் வண்டி வரலையே, அப்புறம் எப்படி நம்ம திரும்புறதுக்குள்ளே இந்த மாதிரி வண்டி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த அக்கா என்ன, அவங்களுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவன் ஸ்பீடாக வந்திருப்பான் போல, 100 120 வந்திருப்பான், அதனால் டக்குன்னு வந்திருக்கான், நம்மளை சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா கூட நினச்சிக்கிட்டு இப்போ அந்த மண் ரோட்டில் பொறுமையாக பைக்கை வந்துட்டு ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்களாங்க. இந்த மண் ரோடு எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் அந்த மண் ரோடு இருக்கும். அது மட்டும் மட்டும் ஒரு சொன்ன நம்ப மாட்டீங்க, இப்படிலாம் தமிழ்நாட்டில் கிராமங்கள் இன்னும் இருக்குதுங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ஒரு சாலை வசதி கிடையாது, ஒரு பேருந்து வசதி கிடையாது. அப்புறம் எப்படி அந்த ஊரில் இருக்கவங்கலாம் வெளியே இருக்கவங்க கூட வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஊரில் வந்துட்டு பகலில் வந்துட்டு ஒரு ஷேர் ஆட்டோ உண்டுங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு மொத்தமே ஒரே ஒரு பஸ்ஸு தான் போகும். அதுவும் காலையில் 11 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அது போகிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு ஒரு பஸ்ஸுங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பஸ் தான் போயிட்டு வரும், ஓகேங்களா. வேறு பஸ்ஸு அதுக்கப்புறம் வேறு டைமிங்கில் கிடையாது.
இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இந்த ரோட்ல இந்த அக்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பைக்க வந்துட்டு பொறுமையா அந்த மாரி அதில ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காங்களாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் பைக்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, இன்னும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து 7 கிலோமீட்டர் உள்ள போணும். ஃபோன் இந்த அக்காவுக்கு மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம், ஒரு ரிங் அடிச்சா பரவால்ல, 2 அடிச்சா பரவால்ல. அது காடுனால வந்துட்டு நல்லா ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 டைம் ஃபோன் அடிச்சதுக்கப்புறம், இந்த அக்கா யார் அந்த நேரத்தில இந்த இடத்துல கால் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குனு இந்த அக்கா கால் பண்ணிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஓனரு, நிறுவனத்துடைய தலைவர் தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறம், "சார் என்னாச்சு சார்? அந்த நேரத்துக்கு இப்போ கால் பண்ணியிருக்கீங்கன்னு" சொல்லும்போது, "ஏம்மா என்னாச்சு? வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியாம்மா?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்டிருக்காருங்க. "இல்ல சார் போய்க்கிட்டு இருக்கேன். நடுவுல நின்னுட்டுருக்கேன் சார்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "சரிம்மா சீக்கிரம் போய் சேரு. இன்னொரு முக்கியமான விஷயம்மா, கேஷ வந்துட்டு நான் வந்துட்டு உள்ள லாக்கர்ல வச்சேன். பட் லாக் பண்ண மறந்துட்டேன் பார்த்துக்கோ. நீ என்ன பண்ணு காலையிலேயே வந்துட்டு மறக்காம வந்துட்டு லாக் பண்ணி வச்சுரும்மா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவரு ஆக்சுவலி இவரு ஃபோன் பண்ணி பேசியிருக்காருங்க. அவரு ஃபோன் பண்ணது என்னமோ வந்துட்டு இந்த பணத்துக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு போய் சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாரி கால் பண்ணல. அது பேச்சுவாக்குல சும்மா டைரக்ட்டா அத கேட்க முடியாது இல்லையா? அதுக்காக இந்த மாரி ஒரு வார்த்தைய கேட்டிருக்காரு போலங்க. இந்த மாரி கேட்டதுக்கப்புறம், "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன கட் பண்ணி திரும்ப பேக்ல வச்சுட்டு ஆக்ஸிலரேட்டர டக்குன்னு திருக்கியிருக்காங்க. என்ன ஆயிடுச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நார்மலாவே வந்துட்டு ஸ்கூட்டி இந்த மாரி பைக்லயே வந்துட்டு நம்ம ஆக்ஸிலரேட்டர வந்துட்டு திருக்கணும். சடனா திருக்குனா ஆஃப் ஆகுறது வழக்கம் தாங்க. அது மட்டும் இல்லாம அது ஆல்ரெடி ப்ராப்ளம் வேற இருந்துச்சு இல்லையா? திருக்குனாங்க ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க நம்பிக்கையா இருக்கிறாங்க. என்னன்னா இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட. இப்போ வண்டி கண்டிப்பா பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கும். ஸ்டார்ட் ஆயிரும்னு நெனச்சு செல்ஃப் ஸ்டார்ட் அடிச்சிருக்காங்க. மோட்டார் சுத்திட்டே இருக்குது. அங்க எப்படி வந்துட்டு வண்டி எடுக்கும்போது ப்ராப்ளம் ஆச்சோ, அதே மாதிரி இப்பவும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா நடு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு போகணும். ஊருக்குள்ள போணும். ஃபுல்லா மண் ரோடு, நடுக்காடு. இப்போ இந்த வழி யாரும் வரவும் மாட்டாங்க. என்னடா பண்றது அப்படிங்கிற மாரி முடிச்சுட்டு, சரி நம்ம கிக் அடிச்சா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த அக்கா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களாங்க. ஃபர்ஸ்ட்டு போட முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல. அப்புறம் வேற வழி இல்ல. நம்ம தனியா நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு வெறியில சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்களாங்க. போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ சென்டர் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போணும் இல்லையா? இப்போ ஸ்டாண்ட எடுக்குறாங்க. எடுத்த உடனே வண்டி ஆஃப் ஆயிருது. ஸோ இதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாரி நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த அக்கா ஒரு கட்டத்தில வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்காவால புடிச்சு இழுத்து ஸ்டாண்ட் போடுறதுக்கு முடியல. ஸோ வந்துட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டுட்டே வந்துட்டு கிக்கர் அடிச்சு, அடிச்சு பார்த்துருக்காங்க. அவங்களால வந்துட்டு முடியல, அடிக்க முடியல. அப்படியே வந்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே, உடனே வந்துட்டு யாருக்கு வீட்டுக்கு கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காங்களாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, வீட்டுக்கு கால் பண்ணா அவங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களால வந்துட்டு இந்த பக்கம் வர முடியாது. அவங்க தம்பி என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல தங்கி இருந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க. வெளியூர்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ யார கூப்பிடணும்னு இந்த அக்காவுக்கு தெரியல. சரி நம்ம வந்துட்டு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப ஆயிருச்சு இல்லையா? 10 மணிக்கு மேல ஆயிருச்சு. இருந்தாலும் கால் பண்ணலான்னு கால் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் ஃபோன் எடுக்கலங்க. ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட் ஒரு பையன் தான். அந்த பையனும் ஃபோன் எடுக்கல. இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம அந்த அக்கா வந்துட்டு சரி நம்ம உருட்டிட்டு போயிருவோம். இங்கேயே இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பைக்க பொறுமையா 6 கிலோமீட்டர் உருட்டிட்டு போணுங்க அந்த காட்டுக்குள்ள. தைரியமா உருட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு உருட்டிட்டு போய்க்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அவ்வளோ நேரம் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்குதுங்க. கரெக்ட்டா ஒரு திடீர்னு ஒரு செகண்ட்ல என்ன ஆயிருக்குது, இந்த அக்காவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா தோண ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னன்னா வந்துட்டு, இந்த அக்கா என்ன பண்றாங்க, கையில இருக்க அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச்ச தான் வந்துட்டு வண்டிக்கு முன்னாடி வந்துட்டு கையில ஹேண்ட் பேக் இருக்குன்னா, இன்னொரு இதில வச்சுட்டு எப்படியோ வந்துட்டு மேனேஜ் பண்ணி உருட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு மாரி வந்துட்டு ஏதோ ஓடுற மாரி இந்த புதருக்குள்ள இருந்தது 2 பக்கம் முள்ளு காடு தானே. அந்த முள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏதோ சவுண்ட் கேட்குது. நடக்கிற மாரி, ஓடுற மாரி, குடு 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 அப்படிங்கிற மாரி வந்துட்டு எல்லாமோ சவுண்ட் கேட்டுருக்குது. இந்த அக்காவுக்கு ஒரு செகண்ட் பயமாயிருச்சுங்க. ஏன்னா பைக் ஸ்டார்ட்டிங்ல இருந்தா கூட அந்த பைக் இன்ஜின் சவுண்ட்ல இந்த சவுண்ட்லாம் கேட்காம இருக்கும் இல்லையா? இப்ப நடுக்காட்டுக்குள்ள இந்த மாரி வந்துட்டு சவுண்ட் கேட்டதுக்கப்புறம், இந்த அக்கா என்னடா இப்படிலாம் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகங்க. அதனால என்ன பண்றாங்க வந்துட்டு, சரி நம்ம ஹெட்ஃபோன போட்டு காதுல மாட்டி பாட்டு கேட்டுட்டு கிளம்பிரலாம். ஏன் சாமி பாட்டு கேட்டுட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹெட்ஃபோன்ல மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு, சாமி பாட்டு ஏதோ ஒண்ணு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, போய்க்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன இருக்குது அப்படி போகும்பொழுதும், ஒரு பாட்டு கூட முழுசா கேட்கலையாங்க. ஹெட்ஃபோன் வந்துட்டு பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சாம். இவங்க என்ன பண்றாங்க, அப்படியும் விடலையா, ஃபோன்ல நார்மலா லவுட் ஸ்பீக்கர்ல பாட்ட போட்டுட்டு போய்க்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஃபோன்ல முன்னாடி டார்ச் வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த டார்ச் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருக்குது. ஆக்சுவலி இது எதனால ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன பார்த்துருக்காங்க. திரும்ப ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபோன்ல டார்ச் ஆன் ஆகல. அதுக்கு பதிலா என்ன அதில நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுன்னா, யுவர் மொபைல் ஃபோன் இஸ் டூ ஹாட். ரெட்யூஸ் த டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாரி வரும். ஃபோன் சூடாயிருச்சு. அதனால வந்துட்டு டார்ச் இப்போதைக்கு ஆன் பண்ண முடியாது. ஃபோன் கூல் டவுன் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஆன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி மொபைல்ல வார்னிங் வந்துருச்சுங்க. இந்த அக்காவுக்கு ஒண்ணுமே வரல. ஏன்னா, தெரு லைட் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி, 11:30 மணிக்கிட்ட ஆகப்போது. பொறுமையா உருட்டிட்டு போயிட்டுருக்காங்க.
நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றுமே தெரியாது. அவங்க இதுவரைக்கும் அந்த வழியில் போயிட்டு வந்த வழி ஞாபகம் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு அடிக்கிறது நிலா நட்சத்திர வெளிச்சத்தை வச்சு இதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்பிக்கையை தளர விடாமல் இந்த அக்கா பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களாங்க. அப்போ தான் இந்த சவுண்டு கேட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு அது ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த அக்கா ஒரு செகண்டில் வந்துட்டு என்னடா பண்ணுறது சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த சவுண்டு அப்படியே இந்த அக்காவை சுற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டு ஏதோ ஒரு மிதமான காற்றுங்க, ரொம்ப பயங்கரமான காற்றுல ஒரு மிதமான காற்று இந்த அக்காவுக்கு நல்ல வேர்த்து ஊற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பைக்கை தள்ளிட்டு போகிறாங்க இல்லையா, அப்படி வேர்த்து ஊற்றி நிற்கும்போது ஒரு மிதமான ஒரு குளிர்ந்த காற்று இந்த அக்காவுக்கு மேலே அப்படியே அடிச்சிருக்குதுங்க. அந்த காற்றுக்கு ஆக்சுவலி அந்த அக்காவுக்கு ரொம்ப நல்லா தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வேர்த்து ஊற்றும் போது நல்ல காற்று அடித்தா, குளிர்ந்த காற்று அடித்தா நல்லா தானே இருக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன காற்று திடீர்னு இப்படி அடிக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த அக்காவுடைய பைக்கோட வெயிட் கம்மியாகுது இவங்க கையில். இவங்களால வந்துட்டு அதை உணர முடியுதுங்க. ஏன்னா இப்போ நம்ம பைக்கை அப்படி பிடிச்சி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோன்னா திடீர்னு பைக்கோட வெயிட் கம்மியாகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் தானே. அந்த மாதிரி பைக்கோட வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி இந்த அக்காவுக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. இருந்தாலும் வந்துட்டு சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்கா பொறுமையாக உருட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது, இந்த அக்காவுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு தொடுற மாதிரி, இந்த அக்காவுடைய ஷோல்டரை யாரோ தொடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இந்த அக்கா இப்படி பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி பின்னாடி திரும்பி பார்த்தாலும் எதுவும் தெரியாது, எனக்கு கும்மிட்டால இருந்துட்டு இருக்குது. உடனே யார் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா அந்த காட்டுக்குள்ளேங்க, நடு காட்டுக்குள்ளே கத்தியிருக்காங்களாங்க. இந்த அக்காவுக்கு ஒன்றுமே ஓடலையே, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இப்போ வேறு வழி இல்லை, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் எடுக்கலை. மேபி அவங்க ஃபோன் பட்டன் ஃபோன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நைட் ஆயிடுச்சு இல்லையா, தூங்கியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அம்மா ஃபோன் எடுக்கலைங்க. இப்போ இந்த அக்காவுக்கு என்ன பண்ணுன்னு தெரிலங்க, பயம் கூடிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அப்படி கூடிக்கிட்டே இருக்கும்போது என்ன இருக்குது, இந்த அக்கா திரும்ப யாரோ வந்துட்டு இந்த பக்கம் ஷோல்டரில் வந்துட்டு கை வைக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. ஆன்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அக்கா ஸ்கூட்டியை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த அக்காவுக்கு இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த ஸ்கூட்டி விழலை, ஸ்கூட்டியில் ஸ்டாண்டும் போடலை, ஸ்கூட்டி கீழேயும் விடலை, ஸ்கூட்டி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருக்கு. இதை பார்த்து இந்த அக்காவுக்கு ஒரே பயங்கரமான ஷாக்குங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூட்டியை லைட்டாக அப்படி தொட்டுருக்காங்க. தொட்டோன்னா ஸ்கூட்டி சரிஞ்சிருக்குதுங்க. ஸோ அப்போ என்ன நினச்சிட்டாங்க, ஓகே ஏதோ சமமான தரையில் நின்றுருக்கு போல, ஏதோ அவங்க மைண்டுக்குள்ளே என்னமோ நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டியை ஸ்பீடாக வேகமாக உருட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாங்க. அப்படி வேகமாக உருட்டிட்டு போகும்போது என்ன ஆகுது, இந்த ஸ்கூட்டியோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அதை நல்லா அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை வந்துட்டு விரித்து விட்டு பார்த்துருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் ஃபுல்லாக விட்டுட்டாங்க. இவங்க நடந்து போகும்போது ஸ்கூட்டி தானாக மூவ் ஆகுது, உறிஞ்சு தானாக மூவ் ஆகுது. இவங்களுடைய பாடி ஸ்கூட்டியை டச் பண்ணல. இவங்க நடந்து முன்னாடி போனாங்கன்னா ஸ்கூட்டி தானாக முன்னாடி போயிருக்குது. இவங்க நடந்து பின்னாடி வந்தாங்கன்னா ஸ்கூட்டி தானாக பின்னாடி வந்திருக்குது. இவங்களுக்கா அந்த இடத்துல என்னடா நடக்குது இங்கே, என்ன யார் நீங்கள் இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த அக்காவுக்கு சவுண்டு கேட்டிருக்குதுங்க. இந்த அக்காவுக்கு ஒன்றும் ஓடலை, அப்படி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு வந்துட்டு ஒரு மர்மமான குரலுங்க. அந்த குரல் வந்துட்டு ஏதோ பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியும் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி அந்த அக்கா கேட்டிருக்கு. அந்த அக்கா உண்மையிலே ஏதோ அமானுஷமாக நடக்குது போல நினச்சி பயந்து தெரிச்சு ஊர் பக்கமாக ஓட ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்லாம் வேறு வச்சுருக்காங்க, உள்ள லேப்டாப் நோட்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க ஓடி இருக்காங்க. போட்டு ஸ்பீடாக ஓட முடியல போல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-200 மீட்டர் தான் ஓடி இருப்பாங்க. அது ரொம்ப இழைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இழைக்கும் போது நம்ம அப்படி குனிஞ்சு நின்று மூச்சு வாங்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த அக்கா அப்படி மூச்சு வாங்கிட்டு ரைட்டில் திரும்பி பார்த்தா அந்த அக்காவுடைய ஸ்கூட்டி வந்து நிற்கிதுங்க. இந்த அக்கா அள்ளி விட்டுருச்சு, எப்படா ஸ்கூட்டி வந்துச்சு, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இந்த பைக்கு வந்துட்டு சைடில் நின்னதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு ஒன்றுமே ஓடலையாங்க. என்னடா ஆச்சு, எப்படா பைக்கு தானே அங்கே வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் வந்துட்டு திரும்ப அந்த அக்கா வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே பயங்கரமாக ஆண்ட்டு கத்த ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஆனால் வாயிலிருந்து சவுண்டு வரலையாங்க. அவங்க வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. காற்று கூட வர மாட்டேங்குது தான், தொண்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது தான், அவங்களால ஒன்றும் பண்ண முடியலைங்க. சரி திரும்ப ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி காலை தூக்கலாம்னு நினைக்கிறாங்களா, அந்த இடத்த விட்டு அவங்க அப்படி ஃப்ரீ செலையான மாதிரி ஆகிட்டாங்களாங்க. கை கால் எதையுமே அசைக்க முடியலையாங்க. அப்படி வந்துட்டு நல்லா இருந்துட்டு இருக்கும், ஏதோ வெட்டு ஃபிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி தரையில் அப்படி மண்ணிலே படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அவங்களால வந்துட்டு அதை அவங்க உடம்பை அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியலையா, யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கா. அந்த தரையில் அப்படியே அந்த அக்கா உட்காந்துருக்காங்களாங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்குது, இந்த அக்கா ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குது. கண்ணிலேருந்து தண்ணி இந்த அக்கா அப்படி தாரையாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ நடக்க போது நமக்கு அப்படிங்கிறது மட்டும் இந்த அக்காவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சாங்க. அப்படி புரிஞ்சிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுது, திரும்ப யாரோ இந்த அக்காவுடைய ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. உடனே என்ன யார் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பார்த்துருக்காங்க. அங்கே ஒன்றும் இல்லை, நார்மல் எப்பவும் போல் அந்த எதுவுமே இருக்காது பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் தான் இருந்திருக்குதுங்க. ஆனால் ஒரு சத்தம் மட்டும் வந்துருக்குதுங்க. யாரோ ஒரு பையன் நல்லா பயங்கரமாக சவுண்டாக சிரிக்கிற மாதிரியும், ஒரு பையன் வந்துட்டு பேச ட்ரை பண்ணுற மாதிரியும் வந்துட்டு ஒரு சவுண்டு வந்துருக்குதுங்க. இங்கே பாரு,
ஏய் இங்கே பாரு அழாத, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்க மாதிரி ஏதோ சவுண்டு வந்துருக்குதுங்க. இந்த அக்கா அதெல்லாம் விட்டுட்டு கத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த அக்காவால் ஒன்றுமே பண்ண முடியல இல்லையா. இங்கே பாரு பொறுமை பொறுமை பொறுமை, உனக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது பாரு, எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது, ஐயோ பாவம் ஏன் இப்படி மூச்சு வாங்குற, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏறி கொஞ்சம் 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 பேச வேண்டியிருக்குது, பேசிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்க மாதிரி அந்த ஏதோ ஒரு பையன் வயசில் வந்துருக்குது. இந்த அக்காவுக்கு ஒன்றும் ஓடலையாங்க. இந்த அக்கா அப்படி ஒரு மாதிரி வந்துட்டு பேயறிஞ்சு போன மாதிரி கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு, ஏய் இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, உனக்கு நல்லா தெரிஞ்சவன் தாண்டி நான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டாக அந்த மர்மமான நபர், அதாவது உருவம் இல்லாத நபர்னு நம்ம வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கத்த முயற்சிக்கிறத வந்துட்டு சாந்தமாக்குறாங்க. ஆக்சுவலி என்ன ரீசன் சாந்தமாக்குறாங்கன்னா, அவங்களால முடியலைங்க. ஓடி வந்தாங்க, இளைச்சிட்டு இருக்குது, இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது, அவங்களால எனர்ஜி சுத்தமாக இல்லை பாடியில், அந்த மாதிரி ரொம்ப டெம்ட் ஆகிட்டாங்க. அப்படி ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்க அந்த நபர் வந்துட்டு ஏதோ ஒருத்தர் வந்துட்டு ஏதோ பேசுகிறாரு. என்னென்னா, இங்கே பாரு இந்த காட்டுக்குள்ளே இப்போ நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நான் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண வரல, உன்னை பத்திரமா உங்கள் வீட்டில் கொண்டு உன்னை சேர்க்கறதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோ, தயவு செய்து நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் தேவையில்லாத பண்ணி வந்துட்டு பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் ஏதோ சொல்லியிருக்காங்களாங்க. இந்த அக்கா எதுவுமே வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த அக்காவுக்கு லைட்டாக வந்துட்டு பேச்சு வர ஆரம்பிக்குதாங்க. அது சரி அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த அக்கா காத்தோட கலந்து அது சரி சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூச்சு திணறிட்டே பேசிகிட்டு இருக்காங்களாங்க. உடனே அந்த மர்மமான நபர் என்ன சொல்கிறாருன்னா, இரு கொஞ்சம் பொறுமையாரி, நல்லா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக மூச்சை விடு, அதுக்கப்புறம் பேசி, ஏதோ வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக நம்ம கூட ஒரு பல வருஷம் பழகினவங்க பேசுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இந்த அக்கா கிட்ட கண்ணுக்கே தெரியாமல் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த அக்கா இங்கே பார்த்து இங்கே பார்த்து இங்கே பார்த்து ஏதோ ஒரு எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க, எங்கேருந்து வாய்ஸ் வருதுன்னே தெரியாமல். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு வந்துட்டு ஓரளவு வாய்ஸ் சரியாயிருச்சு. பட் அந்த இடத்த விட்டு அவங்களால எந்திக்க முடியலங்க. அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. நீ யார் ஃபஸ்ட்டு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு யார் ஹெல்ப்பும் தேவையில்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்கு போக தெரியும், இத்தனை வருஷமாக அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு போக தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த அக்கா சொன்னதும், இங்கே பாரு இத்தனை வருஷமாக நீ பைக்கில் போயிட்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷத்தில் நீ ஒரு நாள் கூட நீ வந்துட்டு தனியாக அந்த வழியாக போனது கிடையாது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், என் கூட வந்தனா உனக்கு சேஃபு, நான் உன்னை பத்திரமா கொண்டு உன்னை வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த அக்கா வந்துட்டு எதுவும் வந்துட்டு அப்படி வந்துட்டு அமைதியாக தான் இருக்காங்களாங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. உடனே அந்த மர்ம நபர் வாய்ஸ்லேருந்து என்ன வருதுன்னு, இன்னுமா நான் யாருன்னு தெரியல, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், யாரும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது சொன்னதுக்கப்புறம், நீ யாராக வேணா இருந்துக்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி நீ அப்புறம் எப்படி இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறேன் நான் பார்த்துருந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த மர்ம நபர் சொல்லியிருக்காராம். இந்த அக்காவால் வேறு வழி இல்லை இல்லையா, ஏன்னா எந்திக்க முடியல, எல்லாம் அப்படி கை காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்திருக்குது. சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த அக்கா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை காலெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க. ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் எந்திரிச்சு நின்று இந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீ ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் ஃபேஸை காட்டுங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஏதோ எனக்கு ஏதோ அமானுஷமாக நடக்கிற மாதிரி தெரியுது, உண்மையிலே நீங்கள் மனுஷன் தானே, எங்கே இருக்கீங்க, என் மூஞ்சை காட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ இந்த அக்கா பின்னாடி தோளில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருந்துக்குதுங்க. உடனே இந்த அக்கா திரும்பி பார்த்துருக்காங்க, கையை எடுத்திருக்காங்க. உடனே அங்கே யார் நிற்குதான்னு பார்த்தா இந்த அக்காவுக்கு ஒரு செகண்டு நெஞ்சே நின்றுச்சுங்க. இந்த அக்கா லவ் பண்ண ஒரு பையன் தான், 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, 2-3 வருஷமாக. ஆனால் என்ன ஆகிட்டு நடுவில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால 2 பேரும் வந்துட்டு இப்போ பேசிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த பையன் தான் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். உடனே இந்த அக்கா வந்துட்டு டென்ஷனில் கோவமாகி என்ன பண்ணியிருக்காங்க, டேய் உனக்கு அறிவே இல்லையாடா, உன்னை நான் வந்துட்டு பிடிக்கல, உன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன டார்ச்சர், இந்த மாதிரி வந்து லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கியா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு செகண்ட் எனக்கு வந்துட்டு உயிரே பறிச்சு தெரியுமா, ஆமாம் எதுக்குடா அந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாத வாழ், எப்படா பைக்கில் இந்த மாதிரி ஆளே இல்லாமல் தள்ளினேன், எதுக்குடா என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்ட்ட நான் ஏதாச்சும் கேட்டனா தான் நீ உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வாய்க்கு அந்த மாதிரி திட்டுறாங்களாம். ஒரு 5 நிமிஷம் திட்டிகிட்டு இருந்திருப்பாங்களாம். இவ்வளோ திட்டியும் அந்த அக்காவுடைய அந்த பழைய லவ்வர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கானாங்க. இவ்வளோ சொல்கிறேன், என்னை பார்த்தா கேனச்சி மாதிரி தெரியுது இல்லை, சிரிப்படா சிரிப்பை, இப்படி தானே மற்ற பொண்ணுங்க லைஃப்லாம் விளாண்டுட்டு போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் உன் ஹெல்ப் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அக்கா பைக்கை உருட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. பைக்கை அந்த இடத்த விட்டு அசையவே இல்லையாங்க. இங்கே பாரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என் கூட வந்தேன்னா இப்போ பத்திரமா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அக்கா வந்துட்டு நான் பைக்கை உருட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை நான் உருட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் பைக்கை வீடு வரைக்கும் உருட்டிட்டு வந்திருக்காங்களாங்க. அப்போ அந்த பையன் எல்லாமே பேசிகிட்டு இருந்திருக்கானா, அந்த அக்கா வந்துட்டு அமைதியாக எதுவுமே கண்டுக்காமல், அதாவது சாரி கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கானாங்க. இந்த அக்கா எதுவுமே கண்டுக்காமல் அப்படி இருந்துட்டு இருக்காங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த பையன் என்ன கேட்குறான்னு, இங்கே பாரு நீ எல்லாம் ஓகே,
என்ன பிடிக்கல, நீ என் கூட பேசலாம்னு சொன்ன தெரியுமா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு சாலிடான ரீசன் மட்டும் சொல்லு. அது எனக்கு போதும். நான் கிளம்பிருந்தேன் அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க. அப்படி சொல்லும்பொழுதும் அந்த அக்கா வந்துட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்காங்களாம். அப்படி பேசாம இருக்கும்போது, "இங்க பாரு, நான் இதுக்கப்புறம் நீ நீ நெனச்சா கூட உன் லைஃப்ல வரமாட்டேன். இப்ப நான் உனக்கு பண்ற ஹெல்ப் தான், இப்ப நான் உன்ன பார்க்குறது தான் கடைசியா பார்க்குற மாரி கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தயவுசெய்து சொல்லு. என்ன வந்துட்டு இப்படி விட்றாத. என்ன ரீசனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா?" அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப அந்த பையன் கேட்டிருக்கானா. அந்த அக்கா வந்துட்டு சொல்லவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்குது, அந்த ஆல்மோஸ்ட் வீடு வந்துருச்சாங்க. வீடு வந்தப்போ கூட அந்த அக்கா அந்த பையன் மூஞ்ச கூட திரும்பி பார்க்கலையாம். நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களாங்க. அந்த பையன் அப்படியே பைக்க விட்டுருக்கான் போல. பைக்ல சாவி அப்படி தான் இருந்திருக்குது. இந்த அக்கா அந்த கீய கூட எடுக்கல. நேரா வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாரி வந்துட்டு அந்த நடந்த நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படியாச்சும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்து விபூதி எடுத்து, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? டக்குனு விபூதி எடுத்து பூசிட்டு, நேரா வீட்ல வந்து படுத்துட்டாங்களாங்க. அப்படி படுத்ததுக்கப்புறம் அதிகாலையில என்ன ஆகுதுன்னா, ஒரு 6:30 மணி இருக்கும் போலங்க, ஏதோ சங்கு ஊதுற மாரி சவுண்ட் கேட்டுருக்குதுங்க இந்த அக்காவுக்கு. டக்குனு எந்திரிச்சு அப்படியே தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு அவங்க அம்மாட்ட, "என்னாச்சும்மா சங்கு ஊதுறாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா அந்த பையன் இருந்தான்ல, அந்த பையன் வந்துட்டு ஏதோ இறந்து போயிட்டான் போலம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, நேரா யார் இறந்து போனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளிய வந்து பார்த்துருக்காங்களாங்க. வெளிய வந்து பார்த்தா, இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க செவுத்துலயே வந்துட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா, இவங்க லவ் பண்ண அந்த பையன் தாங்க. இப்ப இந்த அக்கா என்ன நெனச்சுட்டாங்க அப்டின்னா வந்துட்டு, ஐய்யய்யோ! ஒரு பையன அநியாயமா கொன்னுட்டோமே! சரி நேத்து அழகா அவன் வந்துட்டு என்ன ரீசனுக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்டிருந்தான். நேத்து வேற நம்ம இதுக்கப்புறம் உன்ன கடைசியா பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான். அப்போ சூசைட் பண்றதுக்கு தான் இந்த மாரி பண்ணியிருக்கானா? ஐய்யய்யோ! நம்ம மேல இவ்ளோ அன்பு வச்சிருந்திருக்கானே! அப்டிங்கிற மாரி இந்த அக்கா நெனச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஆக்சுவலி இப்ப அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா வந்துட்டு என்ன நெனச்சிருக்காங்கன்னா வந்துட்டு, இன்னைக்கு தூங்கும்போதே ஒரு சில விஷயம் நெனச்சாங்களாங்க. சரி நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த பையன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இப்ப நம்ம தனியா காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கும்போது கூட வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண நெனச்சு வந்திருக்கான். கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நம்மளே போய் அவன்ட்ட பேசி சாரி கேட்டு சேர்ந்துரலாம். அப்டிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த அக்கா படுத்து தூங்கி இருந்திருக்காங்க. இப்ப காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, இந்த மாரி அவன் கண்ணீரஞ்சலி போஸ்டரே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அக்காக்காக தான் வந்துட்டு அவன் சூசைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி இந்த அக்கா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி வந்துட்டு அழுதுகிட்டே நேரா அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்களாங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா, அங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த பையனுடைய டெட் பாடி வந்துட்டு அங்க வச்சிருந்திருக்காங்களாம். அப்படின்னு அந்த பையன் பாடி ஃபுல்லா வந்துட்டு வெள்ள கலர்ல ஏதோ சுத்தி வச்சிருந்திருக்காங்களாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்க ஏன்னா லவ் பண்ண விஷயம் வந்துட்டு வெளிய ஊருக்கு தெரியாது. அப்போ வந்துட்டு போய் அழுதுறவும் கூடாது. இந்த அக்கா அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கேருந்து தூரத்துல இருந்து ஏதோ ஊர் மக்கள் மாரி மக்களோட மக்களா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு என்னன்னா, பக்கத்துல ஏதோ 2, 3 பெரிய ஆள் பேசிட்டு இருக்காங்க. ச்சே! சின்ன பையன் அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டான். ஒழுங்கா பைக்க ஓட்டுறாங்கன்னு தான் கேட்குறானுங்களா? ஏதோ நான் தான் பெரிய இவன் மாரி வந்துட்டு வீட்லயும் வந்துட்டு கேட்டோம்னா பைக்க வாங்கி குடுத்துருந்தாங்க. லட்சக்கணக்குல பைக்க வாங்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறானுங்க. சொன்னா எவனாச்சும் கேட்குறானா அந்த வயசு இளம் பசங்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு பெரிய ஆளு 4, 5 பேர் பேசிட்டு இருக்காங்களாம் அங்க. இந்த அக்காவுக்கு ஒரு டவுட்டு. பைக் ஆக்சிடென்ட்டா? என்ன எனக்கு புரியல அப்படிங்கிற மாரி சொல்லி டக்குனு இந்த அக்கா என்ன பண்றாங்க, பேசிட்டு இருந்தவங்கள போயிட்டு நடுவுல போயிட்டு, "என்னாச்சுங்கய்யா? எப்படி இறந்தான்?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு நார்மலா கேட்குறாங்களாங்க. அப்படி அந்த அக்கா வந்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்கும்பொழுது என்னன்னா வந்துட்டு, அவங்க "ஏம்மா ஆக்சிடென்ட் தாம்மா ஆச்சு" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்களாம். "ஆக்சிடென்ட்டா? என்னய்யா சொல்றீங்க? எப்பய்யா ஆக்சிடென்ட் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, "என்ன நேத்து ஈவினிங் சொன்னாங்க. எக்ஸாக்ட் டைம் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இந்த அக்கா கேட்டிருக்காங்களாங்க. டைமு "யோவ் என்னய்யா டைம் இருக்கும்?" அப்படிங்கிற மாரி அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, அந்த பக்கத்துல இருக்கவர் வந்துட்டு 4:30 மணிக்கு நியூஸ் வந்துச்சு. ஒரு 3:30, 3:45க்கு பையன் வந்துட்டு விழுந்திருப்பான்யா. 4:30 மணிக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு வர வழியிலேயே செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி அந்த நபர் சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு ஒண்ணுமே ஓடலையாம். என்னடா இது நேத்து 4:30 மணிக்கே அந்த பையன் இறந்து போயிட்டாங்கிறாங்க. அப்புறம் நேத்து நைட்டு நம்ம கூட வந்துட்டு காவலுக்கு வந்தது அப்புறம் இது யாரு? அப்படிங்கிற மாரி இந்த அக்கா மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த அக்கா இன்னொரு வார்த்தைய கேட்குறாங்க. "சரிங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, அப்பந்தான் அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத கேட்டு இந்த அக்காவுக்கு பயங்கரமான ஷாக்காம். என்னன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு ஒரு பொலீரோ கார் வந்திருக்குதாங்க. இந்த பையன் வந்துட்டு மிரர் பார்க்காம திருப்பியிருக்கானாம். அப்படி இந்த பையன் திரும்பும்போது என்ன இருக்குது, வந்த கார் பயங்கர ஸ்பீடா வந்திருக்கும் போல அடிச்சு இந்த பையன தூக்கி, அந்த பையனுடைய மண்ட பார்த்தீங்கன்னா ரோட்ல அடிச்சு, அதில தான் வந்துட்டு பையன் ஸ்பாட்ல காலியா இருக்கான் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நபர் சொல்லியிருக்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிக்கிறேன் ரெக்கார்ட் ஆகுதான்னு. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதையும் நான் சொல்றேன். அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துச்சு சொன்னேன் தெரியுமா? அந்த விஷயங்கள்லாம் இருக்குது நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி அந்த பையன் இறந்து போன விஷயங்களெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த அக்காவுக்கு பயங்கரமா கன்ஃப்யூஷன். என்னன்னா, நேத்து ராத்திரி இந்த அக்கா அந்த டர்னிங்ல திரும்பும்போதும், இவங்களுக்கு ஒரு பொலிரோ கார் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டுற மாரி வந்து பிரேக் அடிச்சு ஒரு வாக்குவாதம் நடந்து, அதுக்கப்புறம் இந்த அக்கா கிளம்பி வந்தாங்க. அதேமாரி இந்த பையன் நேத்தே இறந்து போயிட்டான். இந்த அக்காவுக்கு வீடு வரைக்கும் வந்தது இந்த பையன் தான். இந்த அக்காவுக்கு ஒரே குழப்பம். என்னடா ஆச்சு? எப்புட்றா இறந்து போன பையன் வர முடியும்? அப்படிங்கிற மாரி மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இந்த அக்காவுக்கு அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இறந்தும் கூட அந்த பையன் நம்ம மேலே அவ்வளோ அன்பு லவ் வச்சுருந்துருக்கிறான் போல். அதனால் நம்ம தனியாக மாட்டி தவிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு துணையாக வரணும்னு நினச்சி துணையாக வந்திருக்கான் போல். அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஒரு டக்குன்னு அங்கேருந்து ஓடி வந்து வீட்டுக்குள்ளே தன்னுடைய பெட்ரூமில் வந்துட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்து ஏங்கி அழுதுகிட்டே இருந்திருக்காங்களாம். அப்புறம் வந்துட்டு அப்படி அழுது மட்டும் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு மனநலமே பாதிக்கப்படுது. ரொம்ப இல்லை, அவங்களுக்கே தெரியுது நம்ம வந்துட்டு மென்டலாக அஃபெக்ட் ஆகிறோம். ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக குளிக்காமல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கே போகாமல் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்களாங்க. ஏன்னா நைட்டு தூங்கும்போது தான் வந்துட்டு நம்ம நாளைக்கு பேசிடலாம் அந்த 2 நாளில், அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் பழைய மாதிரி சேர்ந்துடலாம்னு நினச்சிட்டு தூங்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த அக்காவால் அதை விட்டு வெளியே வர முடியல. பட் ஒரு சுச்சுவேஷனில் இவங்களே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க இல்லையா, இவங்களே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க நம்மளை நம்பி ஒரு தம்பி இருக்கான், காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், நம்மளை நம்பி இங்கே ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தான் எல்லாம் பொறுப்பாக பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பையன் இறந்ததுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, ஆக்சிடெண்ட்டாக தான் இறந்துருக்கான் அப்படிங்கிறத இவங்களே அவங்க மைண்ட் செட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் எப்படியோ வந்துட்டு நான் ரிலீஃப் ஆகி ஒரு வாரம் கழித்து வேலைக்கு போகிறாங்களாங்க. ஆனால் அப்படி போயிட்டு திரும்ப அந்த வழியாக வரும்போதெல்லாம் அந்த அக்காவுக்கு அந்த ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்திருக்குதான். ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஊரையே மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அந்த வள்ளியூர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்களாம். இப்போ அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிருச்சு, பையனும் படிப்பை முடிச்சிருச்சான், அந்த தம்பியும் திருமணமாகி இப்போ அவங்க ஃபேமிலி வள்ளியூரில் இருக்காங்க. ஆனால் இந்த அக்காவும் இந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, இவங்க 2 பேரும் வந்துட்டு நாகர்கோவிலில் இருக்காங்களாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்குது இந்த ஸ்டோரியை. நான் எதுக்கு அப்படி ஸ்டார்டிங் டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சேன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட வந்துட்டு இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியல. என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டேக் 20 டேக் இல்லைங்க, நார்மலாக ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன்னா ஒரு 4-5 டேக்கில் எடுத்து முடிச்சிருவேன். இது ஒரு 20-30 டேக் போயிருக்கும். எரிஞ்சிட்டு இருக்கும்போதே என்ன இருக்குதுன்னா, அந்த லைட்டு பேட்டரியில் ஒர்க் ஆகிற லைட்டுங்க, சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் தானாக ஆஃப் ஆகிட்டு இருக்குது. தட்டினா திரும்ப எரியுது. இந்த மாதிரி ஆனதில்லை. சரி இந்த லைட் ஓகே. அந்த லைட்டு வந்துட்டு எதில் எரியக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எப்படி சொல்கிறது, டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி எரியக்கூடியதுங்க. அதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எல்லோ கலர் எரியும், இன்னொன்று ஒயிட் எரியும். இப்போ என்னென்னா அதில் வந்துட்டு ஒயிட் மட்டும் தான் எரியுது, எல்லோ எரிய மாட்டேங்குது. சொருவி நான் சுவிட்சை போட்டு ரெக்கார்ட் பண்ண உள்ளே உட்காந்து அடுத்த செகண்ட் வந்துட்டு புகையே வந்துருச்சு. டக்குன்னு போய் ஆஃப் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை காணுங்க. ஃபுட்டேஜை காணுன்னு பார்த்தா இப்போ லாஸ்ட்டாக ஒரு சீனை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறேன், ஆடியோ இருக்குது, வீடியோ காணுங்க. எனக்குலாம் மெண்டல் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ அமானுஷமாக நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, இந்த ஸ்டோரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, யாரை வந்துட்டு அந்த அக்காவுக்கு ஷோல்டரில் கை வைக்கான்னு சொல்லும்போது அதே மாதிரி எனக்குமே இந்த மாதிரிலாம் தோணுச்சுங்க. எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஓகே நம்ம எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதை சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் நடந்தது எல்லாமே உண்மை தான். நீங்கள் நம்பலைன்னா அதுக்கான ப்ரூஃப் கூட நான் வந்துட்டு ஒரு சில இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது, என் லைட்டு ரிப்பேராக போனது எல்லாமே வந்துட்டு வீடியோ இருக்குது, வேணால் கேளுங்க, நான் போடுதேன். இதை போட்டு நான் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த அக்கா வந்துட்டு என்கிட்ட கடைசி அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொன்னாங்க தெரியுமா? அது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? அதாவது தயவு செய்து வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு யாராச்சும் லவ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, பிரிகிறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 100 இல்லை 1000 டைமுக்கு மேலே யோசிச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, புதுசாக ஒரு உறவு கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அதை விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் கூட நம்மளால தான் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துட்டுருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கவருக்கு நான் உண்மையாக இருக்கணுமே சொல்லிட்டு மறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு அவனுடைய தாட்ஸ் வரும்போது கடைசி நம்ம அவன் ஃபேஸை கூட பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிறது என்னை இன்னுமே பாதிச்சுட்டு இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் மாறணும். ஏன்னா என்ன நம்பி இப்போ ஒரு ஃபேமிலி புதுசாக இருக்குது, அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. அதனால தான் என்னுடைய ஊரும் எக்ஸாக்ட் ஊரும் என்னுடைய ஏஜும் நான் அவங்ககிட்ட சொல்லலை, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதை நீங்கள் கண்டிப்பாக அவங்க யூடியூப்பில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்குமே நான் இதை தாங்க சொல்ல வரேன். உறவு கிடைக்கிறது கஷ்டம், கிடச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக ஒரு சின்ன ஒரு சண்டைக்காக விட்டுறாதீங்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இந்த ஒரு ஸ்டோரியை நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். இதை விட அதிபயங்கரமான ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோ அப்படியே முடிச்சுட்டு எந்த ஸ்க்ரீன்லாம் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பை பை.